லோகா சாப்டர் 1 இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து எங்க போனாலும் தலைவரே லோகா படம் பார்த்துட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என்ன மட்டும் இல்லை நிறைய பேருக்குமே அது எதிர்கொள்ள நேரிட்டு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இந்த படம் கேரளாவை தாண்டி தமிழ்நாடு அண்ட் அதை தாண்டியும் இந்தியா முழுக்க மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் பயங்கரமான ரிசப்ஷன் இந்த படத்துக்கு இருக்குது. அண்ட் இதுதான் முதல் படம் அப்படின்றது நமக்கு கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸில் கேரளா படங்கள், மலையாள படங்கள் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பு பெறதையும் நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக இந்த ஆண்டோடைய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹிட்ஸான திரைப்படங்கள் லிஸ்ட்ல வந்து லோகா வந்து இணைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நேற்றைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா 202 கோடி வரைக்கும் இந்த திரைப்படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ரிலீஸ் ஆன 13 நாட்கள்ல அப்படின்ற ஒரு விஷயத்த துல்கர் சல்மான் வந்து பகிர்ந்திருந்தாரு அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல. இப்படி இருக்க இந்த 200 கோடி அப்படின்றது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதிய ஒரு விஷயமா இல்லை அப்படின்னாலும் மலையாள சினிமாவுக்கு அது ரொம்பவே புதிய ஒரு விஷயமா நம்ம பார்த்தலாம். எதனாலனா மலையாள சினிமா வந்து முதலா அவங்க 200 கோடி வரைக்கும் வசூல் செஞ்ச படம் என்ன அப்படின்னா மஞ்சுமெல் பாய்ஸ். போன வருஷம் அது ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 230 கோடிக்கு மேல அது வசூல் செஞ்சிருந்தது. அண்ட் இந்த வருஷம் 2 படங்கள் இருந்ததை இதுக்கு முன்னாடி பீட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா லூசிஃபர் 2 எம்ரான், அந்த லூசிஃபர் 1 வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்தோடைய ஒரு ஹைப்லையும் அந்த படத்தோட ஒரு எதிர்பார்ப்புமே இந்த செகண்ட் பார்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 275 கோடி வரைக்கும் அந்த திரைப்படம் வசூல் செஞ்சிருந்தது. மூணாவது படமும் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே எம்ரான் படத்தோட ஹீரோ மோகன்லால் நடிச்ச தொடரும் படம். இந்த ரெண்டுமே இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. எம்புரானும் சரி, தொடரும் சரி. மஞ்சுமெல் பாய்ஸ் போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. மொத்தமே 3 படங்கள் தான் இது வரைக்கும் 200 கோடி அப்படின்ற ஒரு மார்க்கை டச் பண்ணிருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த 100 கோடி மார்க்கே 11 படங்கள் தான் மலையாள சினிமால இருந்து டச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த 200 crore அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருந்தது. அதுவும் கல்யாணி பிரியதர்ஷன் மாதிரியான ஒரு பெண்ணை மையப்படுத்திய ஒரு கதை அப்படின்றது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா தான் பார்க்குறாங்க. ஒரு பெண்ணை மையப்படுத்திய ஒரு கதை 100 கோடி தொடர்றது அப்படின்றது இது முதல் முறையா இருக்குது. மலையாள சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் பல இண்டஸ்ட்ரி சினிமாஸ் நம்ம பார்த்தாலுமே 100 கோடி ஒரு பெண்ணை மையப்படுத்திய கதை அப்படின்றது வந்து இதுவே முதல் முறையா இருக்கு. இன்க்ளூடிங் தமிழ் சினிமாவே பல 500 கோடி 600 கோடி படங்கள் கொடுத்துருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. ஆனால் இது வரைக்கும் ஒரு பெண்ணை மையப்படுத்திய ஒரு கதை வந்து 100 கோடி மார்க்கை வந்து டச் பண்ணதே இல்லை. அந்த ஒரு சாதனையை பிரேக் பண்ணது மட்டும் இல்லாம 200 கோடி மார்க்கை வந்து தட்டி கல்யாணி பிரியதர்ஷனுடைய இந்த லோகா திரைப்படமும் வின் பண்ணியிருக்குது. அதே மாதிரி மலையாள சினிமா வந்து எந்தெந்த படங்கள் தமிழ் சினிமா மக்களால ரொம்ப அதிகம் ரசிக்கப்பட்டுச்சு, தமிழ் சினிமா ரசிகர்கள், தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்தெந்த மலையாள சினிமாவை ரசிச்சாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா லோகா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட நிறைய படங்கள் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வசூலை ஈட்டி இருந்தது. அதில் மிக முக்கியமான ஒன்று, பிரதானமான ஒன்று அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மஞ்சுமெல் பாய்ஸ். மஞ்சுமெல் பாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி வரைக்கும் அவுட் சைட் ஆஃப் கேரளா வந்து அது வசூல் பண்ணியிருந்தது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மஞ்சுமெல் பாய்ஸ் கிட்ட அந்த படத்திலேயே ஒரு சின்ன கனெக்ட் வந்து தமிழ்நாட்டோட இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. படத்தில் ஒரு சின்ன ஒரு சைட் ஆஃப் கதைக்களம் வந்து பழனியில் இருக்கும். அந்த படம் ஒட்டுமொத்தமாக நடக்கிறதே கொடைக்கானலாக இருக்கும். த்ரூ அவுட் த மூவி வந்து நிறைய தமிழ் கேரக்டர்ஸ் இருக்கிறத பார்த்துருக்கோம். குறிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு தமிழ் பாடல் இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ்நாட்டோட ஒரு கனெக்ட் வந்து அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி கூட பார்க்கலாம். அதே மாதிரி ஆவேஷம் அண்ட் பிரேமலு ரெண்டுமே ஒரே டைம்ல ரிலீஸ் ஆன படங்கள் தான் மிகப்பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு. குறிப்பா ஆவேஷம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதுல ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த படத்துல வர்ற மியூசிக்கா இருக்கட்டும், அதுல வர்ற காமெடிஸா இருக்கட்டும், இன்னைக்குமே மிகப்பெரிய லெவல்ல அது கொண்டாடப்படுது. அதே மாதிரி பிரேமலு செகண்ட் பார்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள ரசிகர்கள் எந்த அளவுக்கு கேட்கறாங்களோ அதே அளவுக்கு தமிழ் ரசிகர்களும் கேட்கறாங்க அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு அழகான ஒரு ரொமான்டிக் காமெடி மூவியா அது இருக்குது. அதே மாதிரி இந்த ரொமான்டிக் காமெடி அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னா நிறைய ரொமான்டிக் காமெடி படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் பிரேமம். அல்ஃபோன்ஸ் புத்திரனோட இயக்கத்துல நிவின் பாலி நடிக்கிற 2வது திரைப்படம் ஆஃப்டர் நேரம் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுலையுமே ஒரு இந்த ஒரு கனெக்ஷனுமே அதில் இருக்குது. இதுலையுமே ஒரு சின்ன தமிழ் கனெக்ட் இருக்கும். என்னன்னா சாய் பல்லவி கேரக்டர் மலர் டீச்சர் அப்படின்னு அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து தமிழ் கதாபாத்திரமா இருக்கும். அண்ட் அது மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் வரவேற்கப்பட்டுச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தாலும் இப்போவுமே அந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டது நம்மளால பார்க்க முடியுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலையாள சினிமாலேருந்து இந்த அளவுக்கு தமிழ் ரசிகர்களை ஈர்த்த ஒரு படம் அப்படின்னா அது பிரேமம் நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் டக்கு நிறைய படங்கள் இருந்துச்சு. அதில் இன்னொரு படம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா திருஷ்யம் வந்து ஒரு தாறுமாறு ஹிட் ஆச்சு மலையாளத்தில். அந்த படம் எந்த அளவுக்கு அங்கே ஒரு கொண்டாடப்பட்டுச்சோ அதே மாதிரி தமிழ்லையுமே கொண்டாடப்பட்டுச்சு. அந்த கொண்டாட்டத்தின் விளைவாக தான் பாபநாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தையுமே இங்கே கமல்ஹாசன் அவர்கள் வந்து நடிச்சிருந்தாரு. அந்த படத்தோடைய ஒரு தழுவலாக தான் இது இருந்தது. அண்ட் அந்த திருஷ்யம் எந்த அளவுக்கு ஒரு த்ரில்லர் படம் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே
எல்லாருக்குமே தெரியும். அதுவும் தமிழ் சினிமால மிகப்பெரிய லெவல்ல கொண்டாடப்பட்ட ஒரு படமா தான் இருந்தது. அதே மாதிரி கும்பலாங்கி நைட்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹோல்சமான ஒரு படம். அது தமிழ் சினிமால மிகப்பெரிய லெவல்ல கொண்டாடப்படல அப்படின்னாலும் அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் வந்து தமிழ் சினிமால எப்பவுமே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அது மலையாள சினிமால இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன படங்கள் எல்லாமே மலையாளத்துல எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டுச்சோ அதே அளவுக்கு தமிழ்ல கொண்டாடப்பட்டது. பட் ஆனா கும்பலாங்கி நைட்ஸ் வந்து மலையாளத்துல ரொம்பவே அதிகமா கொண்டாடப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு அன்பார்ச்சுனேட்லி தமிழ் வந்து அந்த அளவுக்கு கொண்டாடலையோ ரிலீஸ் டைம்ல அப்படின்றது எனக்குமே கொஞ்சம் லைட்டா ஃபீல் இருக்கும். பட் ஆனா போக போக அந்த படம் வந்து கொண்டாடப்பட்டே தான் வருது. இப்போவுமே தமிழ் சினிமா ரசிகர்கள் நிறைய கொண்டாடுற ஒரு படமா கும்பலாங்கி நைட்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பெங்களூரு டேஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த திருஷ்யம் பார்த்தோம்னா அதே மாதிரி பெங்களூரு டேஸும் பெங்களூரு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ரீமேக் செய்யப்பட்டுச்சு. பட் ஆனா திருஷ்யம் வந்து பாபநாசம் ரீமேக் செய்யப்படும் போது பாபநாசம் நல்லாவே பாராட்டப்பட்டுச்சு. பட் ஆனா பெங்களூரு நாட்கள் அந்த அளவுக்கு இறுக்கமா இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. பெங்களூரு டேஸ் வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. பட் ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து தமிழ் சினிமால மிகப்பெரிய லெவல்ல செட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷனை பெங்களூரு நாட்கள் பீட் பண்ணல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்குது. அதையும் நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி ஐயப்பனும் கோஷியும் பிஜு மேனனும் பிருத்திவிராஜும் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. 2 ஹீரோ சப்ஜெக்ட், டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். இது வந்து நிறைய மொழிகள்ல ரீமேக் செய்யப்பட்டுச்சு. இப்போ கூட மதராசி படத்தோட ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் பிஜு மேனனை வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ ஒரு ரெஃபர் பண்ண ஒரு விஷயம் தான் ஐயப்பனும் கோஷியும். ஐயப்பனும் கோஷியம்ல அவர் எந்த மாதிரியா நடிச்சிருக்க நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேன் பாய்ஸத்தையும் அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் வந்து இறக்கி வச்சிருந்தாரு. ஸோ ஐயப்பனும் கோஷியும் அந்த ஒரு லிஸ்ட்ல நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி ஹிருதயமுமே என்ன ஒரு அழகான ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பிரணவ் மோகன்லால் அண்ட் இதே லோகா படத்தில் நடிச்சிருந்தா அதே கல்யாணி பிரியதர்ஷன், தர்ஷனா ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்கிற ஒரு திரைப்படம். இந்த படம் வந்து அந்த பிரணவ் மோகன்லால் காலேஜ்ல என்டர் ஆனதுல இருந்து அவர் எந்தெந்த மாதிரிலாம் அவருடைய எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு படமா இருந்தது. அடுத்தடுத்த ஆண்டுகள்ல அவர் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை ஃபீல் பண்றாரு, அவரோட இன்டென்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அவரோட டிசைர்ஸ் எப்படி இருக்குது, அவர் ஜாபுக்கு போகும்போது அவரோட விஷயங்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்றாரு, அவர் கெரியர் டிசைட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஃபியூச்சர் டிசைட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னென்ன பெண்களை வந்து எந்த மாதிரி பாக்குறாரு, பெண்களோட எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு ரொமான்டிக் டிராமா படமா இருந்துச்சு. அது மிகப்பெரிய லெவல்ல இங்கேயுமே பேசப்பட்டுச்சு. குறிப்பா என்னன்னா அதுலயுமே அந்த சென்னையோட கதைக்களம் ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு போகும். நிறைய தமிழ் கதாபாத்திரங்களும் அதுல நடிச்சிருந்தாங்க. தமிழுமே ஒரு முக்கியமான ஒரு ரோலும் பிளே பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இத்தனை படங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவலில் ரிசீவ் செய்யப்பட்ட ஒரு மலையாள திரைப்படமா இருக்குது. இந்த லிஸ்ட்ல நீங்க எதுவும் ஒரு திரைப்படம் வந்து இந்த மலையாள படம் வந்து தமிழ்நாட்டில் பயங்கரமா ரிசீவ் பண்ணிருச்சு, இல்ல இந்த மாதிரியான மலையாள படங்கள் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.